இப்ப எனக்கு சித்தர் வழிபாடு பிடிக்கும். என்ன மாரி நெறைய நேயர்கள் அவங்களுக்கு சித்தர் பிடிக்கும். அந்த சித்தர் வழிபாட பத்தி கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம பேசலாமா? சித்தர் வழிபாடு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க சித்தரை தேடி போடுறீங்க. ஓகே ரைட். எதுக்காக போறீங்க? எனக்கு ஒரு ஒரு மென்டார் கிடைக்கணும். என் வாழ்க்கைய ஒரு மென்டார் கிடைக்கணும். மென்டார் எதுக்கு கிடைக்கணும்? என் வாழ்க்கையில ஒரு 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 நல்ல வசந்த காலமா நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆன்ம குருவா நீங்க அவர் இருக்கணும். அந்த ஆன்ம குரு உங்களுக்கு வழிகாட்டுவாரு. எதுக்கு வழிகாட்டுவாரு? வாழ்க்கையில நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இல்ல வாழ்க்கையை கரெக்டா நிறைவு செய்யறதுக்கு வழிகாட்டுவார். அதான் கரெக்டா நிறைவு செய்யறதுக்கு தான் வழிகாட்டுவார். நிறைவு செய்யறதுக்கு. அப்போ ஒரு விஷயம் நிறைவு அடைஞ்சதும் நிறைவு அடைஞ்சிச்சுன்ற திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும்ல? ஆமா. உடனே அடுத்தடுத்த விஷயம் லோட் பண்ணக்கூடாதுல்ல? ஆமா. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நிக்கணும்ல? ஆமா. கரெக்ட் தானே? எண்டு கார்டுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க போடணும்ல? அந்த எண்டு கார்டு தான் முக்தி. ஓகே. எண்டு கார்டு இல்லாம நீங்க பீனிங் கார்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முக்தி கிடையாது. ஓகே. அவ்வளவுதான். மறுபடியும் பறந்துகிட்டே இருக்கணும், மறுபடியும் பதிவுகள் இருந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிள். சரி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு குரு கிட்ட போறீங்க. நிறைய அந்த குருவுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. அவர் சொல்ற பாதையில பயணிக்கிறீங்க. நாளைக்கு உங்களை தேடி மத்தவங்க வரணும்ல? கண்டிப்பா. அப்ப அந்த குருவுடைய இடத்துக்கு நீங்க போகணும்ல? ஆமா. எத்தனை நாள் நீங்க ஸ்டூடெண்டாவே இருப்பீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் ஒரு டீச்சர் ஆகணும். எத்தனை நாள் நீங்க ஸ்டூடெண்டா இருப்பீங்க? அப்ப அவருடைய இடம் தானே அங்க இலக்கு. அவர் இலக்கு கிடையாது. அவர் உங்களுக்கு இலக்கு கிடையாது. நீங்க எந்த குரு வேணா தேடி போலாம். அந்த குரு உங்களுக்கு இலக்கு கிடையாது. அவருடைய கலையும் அவருடைய ஆற்றலும் தான் உங்களுக்கு இலக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க. அந்த இலக்குக்காக நீங்க ஆன்மீகத்துக்கு போகணும்னா தாராளமா போலாம். கைட் பண்றதுன்னா தப்பா கைட் பண்றது இல்ல. ஓகேங்களா? 30,000 40,000 கோடி சொத்து சேர்க்கறது இல்ல. ஓகேங்களா? அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். கமர்ஷியல் குருமார்கள் வேற. நான் அவங்களை பத்தி பேச விரும்பல. உண்மையே நியாயமா கைட் பண்றத சொல்றேன். ஓகே. நான் கரெக்டா வந்தேன், நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல.